ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடை தோசை. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், மசூர் தால் 1/2 கப், பாசிப்பயிறு 1/2 கப், உருட்டு உளுந்து 1/2 கப். 3 டைம் நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி, இட்லி அரிசி 2 கப்பு நல்லா 3 டைம் அலசி. அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு 6 மணி நேரம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். முதல்ல அரிசி அரைச்சிக்குவோம். அரிசி அரைச்சாச்சு. லைட்டாக குறன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்து பருப்புக்கு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கேன். 4 பல் பூண்டு தொலியோடு போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட இல்லாதனால போடல. இப்போ பருப்பு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி அரிசி ஊற வச்ச வெந்தய தண்ணி ஊற்றுங்க. வெந்தயம் நல்லது, அதனால் வெந்தய தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு அரைச்சாச்சு. இதில் சேர்த்துக்கலாம் 2யும். உப்பு சுவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்குங்க. 10 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை சுட்டுக்கலாம். ஓரளவு வந்துடுச்சு. திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி அருமையான காம்பினேஷன். ஓகேவா? இதேமாரி செஞ்சு அசத்துங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தோசையும் ரெடி, சட்னியும் ரெடி. சுவைத்து பார்ப்போமா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பொலியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிக்கங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை. தேங்க்யூ.